ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனலில் கடந்த ஒரு வருஷமாக எந்த வீடியோவுமே நம்ம போடலை. ஸோ அதனால் இந்த ஜூலை 1 ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டேன். அண்ட் இதுதான் நம்மளோட சேனல். ரெகுலராக இதில் தான் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப 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 தேவை. இந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இதுக்கப்புறம் கொண்டு போகணும். ஸோ அதனால் உங்கள் அன்பு ஆதரவு எல்லாமே எனக்கு தேவை. இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ லாக்டவுன் போகிறதுனால எங்களால் எதுவும் ஷூட் பண்ண முடியல பெருசாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஷூட் பண்ணுற எல்லாமே எங்கள் மொபைல் ஃபோன்ஸில் ஷூட் பண்ணி உங்களுக்காக கண்டென்ட் கொடுக்குறோம். ஸோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே பையன் கேட்டால் நோ சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ சேனல் தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்மளாம் ஒரு பெரிய நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக மாறிடலாம். ஓகே, ஸோ யா, வீடியோஸ் யா ஃபீ. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? யாடா தேங்க்யூடா. ட்ரீட்டு தானே? ஷோர், சீக்கிரமாக வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேடா. சரி மச்சான், நான் கூப்பிட்றேன், எனக்கு ஒரு கால் வருது. சரியா? பாய்டா. ஃப்ரெண்டுங்க, இன்னைக்கு பர்த்டே இல்லை. வருஷம் ஃபுல்லாக எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாது. பர்த்டே ஆனால் போதும், ட்ரீட்டு குறான்னு கிளம்பி வந்துடுவானுங்க. உங்களுக்கும் இருக்காங்களா இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸு? அடுத்த கால் வருது, எவன்னு தெரில, பாப்போருங்க. ஹலோ. ஹாய் விஷால், ஹாப்பி பர்த்டே. ஹாய், தேங்க்யூ ஸோ மச். சாரி, இது பாருங்கள், நான் ஃபோன் ரீசெண்டாக மாற்றிட்டேன். அதனால் உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா? என்ன தெரியலையா? ஏங்க, நான் தான் தெரிலன்னு சொல்லிக்கிட்டே. ரேஷ்மா. பரவாயில்லையே, ஞாபகம்லாம் வச்சுருக்க. எனக்கு ஒரு 2 minutes கால் பண்ண முடியுமா? just 2 minutes, give me 2 minutes. ஓகே. ஹலோ. ஹாய், பர்த்டே இல்லை, அதான் விஷ் பண்ணலான்னு. யா தேங்க்யூ. அப்புறம் ஹவ் திங்ஸ்? Why you so intimidated விஷால்? ஏன் இவ்வளோ பதட்டம்? இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறம் எப்படி இருக்க? ஐ ஹர்ட் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. ஆமாம், ஏப்ரல் நடந்திருக்க வேண்டியது, பட் லாக்டவுன், ஸோ தள்ளி வச்சுருக்காங்க. ஓகே, இன்விடேஷன் வச்சிருக்கலாமே. நீ வந்திருக்க மாட்டேன்னு தெரியும், அதான். எனக்கு சேர்த்து டிசைட் பண்ணுறது நீ இன்னும் மாற்றவே இல்லைல்ல? இப்போ கால் பண்ணது தான் தப்போ? இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட், நீ வந்திருக்க மாட்டேன். மோர் ஓவர், நீ வந்தாலும் அம்மா அப்பா எல்லாரையும் மீட் பண்ணு. எதுக்கு? அப்போது எதுக்கு இப்போ கால் பண்ண ரேஷ்மா? நீ மூவ் ஆன் ஆகிட்டியான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏதாவது சாய்ஸ் நீ கொடுத்தியா? இந்த சக்காசனை முதல்ல நிறுத்து விஷால். இதை மாற்றினாலே நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஓகே சரி, ஓகே ஃபைன், ஓகே. உன்னெல்லாம் மாற்றவே முடியாது. சரி சொல்லு, why haven't you moved on? நானா?
இல்லையே, நான் எப்போ மூவ் ஆன் ஆயிட்டேனே. அப்புறம் ஏன் நான் யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கேன்? இது என்னப்பா வம்பா இருக்குது? மூவ் ஆனா கண்டிப்பாக லவ் பண்ணியே ஆகணுமா? எனக்கு யார் மேலேயும் ட்ரஸ்ட் வரல, மோரோவர் நான் யாரும் பார்க்கவும் இல்லை. ஸோ நான் அப்படியே இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருந்துட முடியாதுல்ல விஷால். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ வரவங்க நல்லவங்களா இருக்கலாம், உன்னை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கலாம். உனக்கு யாராச்சும் வேணும் விஷால். அது நான் டிசைட் பண்ணிக்கிறேனே. சரி, ஓகே. இதெல்லாம் பேசி என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது, பார்த்துக்கோ. அண்ட் இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். பாய். விஷால், இந்த காலை நீ எடுத்துருக்க கூடாதுடா. இன்னைக்கு அவன் லைஃப்லேயும் இல்லை, உன்னை மூவ் ஆன் ஆக விட மாட்டேங்கிறா. சே, நம்ம என்னதான் பேசினாலும் பசங்களோட காதலுக்கும் பொண்ணுங்களோட காதலுக்கும் இங்கே ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது. வாழ்க்கையில் முடிவெடுக்கணுன்ற வர சுச்சுவேஷன்ஸில் நம்ம யார் கூட இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் பொண்ணுங்களோட காதல். அதுவே அவள் யார் கூட இருந்தாலும் அவள் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் பசங்களோட காதல். இதையும் தாண்டி ஒரு சில சைக்கோ பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இங்கே காதல்ன்றதே ஒரு காம்ப்ளிகேஷன் தானே. நினைவே துரத்தாதே என்னை, உன் நினைவே துரத்துதே என்னை, நினைவெல்லாம் நீதான் அன்பே கண்ணே.